So given a string, return true if it is a palindrome. It can be a palindrome after deleting at most one character. ஸோ ஒரு கேரக்டர் டெலிட் பண்ணதுக்கப்புறம் பேலண்ட்ரோமா அப்படின்றது தான் நம்ம வந்து செக் பண்ணணும். அட்மோஸ்ட் ஒன் கேரக்டர், ஓகே, மேக்ஸிமம் நீ டெலிட் பண்ணால் கூட பேலண்ட்ரோமா இருக்கலாம், ரைட்? அப்பயும் நீ 2 தான் ரிட்டர்ன் பண்ணணும். மேக்ஸிமம் ஒன் கேரக்டர் டெலிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன் கேரக்டர் மாதிரி டெலிட் பண்ணக்கூடாது, அதான் மீனிங், ரைட்டு? ஸோ ஒன் கேரக்டர் டெலிட் பண்ணலாம், இல்லை ஒன் கேரக்டர் கம்மியாக, அதாவது டெலிட் பண்ணாமே இருக்கலாம். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சியை டெலிட் பண்ணோம்னா ஏபிஏ இது பேலண்ட்ரோம், அதனால் 2 ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகே, ஸோ ஃபால்ஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி நீ ஒரு கேரக்டர் டெலிட் பண்ணாலும் பேலண்ட்ரோம் ஆக்க முடியாது. ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்வியஸாக நம்ம யூஸ்வலாக பேலண்ட்ரோம் லாஜிக் தான். இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் செக் பண்ணணும், ஈக்குவலாக இருக்கா, இதை மூவ் பண்ணிக்கணும். மூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லம் எல்ஏஎம் பதில் எல்ஏபிஎம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது சேமாக இருக்குது. ஓகே, இப்போ இங்கேயும் மூவ் பண்ணிட்டோம். இப்போ இது சேமாக இல்லைனா ஒரு கேரக்டர் டெலிட் பண்ணலாம் நம்ம. அப்போ ஏவை டெலிட் பண்ணுறதா இல்லை பியை டெலிட் பண்ணுறதா அது தெரியணும்ல. அது எப்படி செக் பண்ணுறதுன்னா, இந்த ரைட் பாயிண்டர் இங்கே மூவ் பண்ணி இந்த இது மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ பியை டெலிட் பண்ணிடலாம். இல்லைனா லெஃப்ட் பாயிண்டரை மூவ் பண்ணி இதுவும் இந்த ரைட்டும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா லெஃப்ட் பாயிண்டர் டெலிட் பண்ணிடலாம். ஓகே, டெலிட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? செக் பண்ணாமல் மூவ் பண்ணிடணும், அவ்வளோதான், ரைட்டு? ஸோ அந்த மாதிரி எத்தனை டைம் பண்ணலாம்? ஒரு தடவை தான் பண்ணலாம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு திங் ஆஸ் யூஷுவல் we need to have a left pointer, we need to have a right pointer which is string length -1, and we need to have a count. The count will be how many characters we can delete? 1 character we can delete, right? Now while left is less than r, until then you have to loop around. Okay, okay, so if s dot char at l, if it is not equal to நமக்கு பிரச்சனையே. If it is not equal to s dot char at r, right? not equal இருக்குது அப்படின்னா then we can delete it, right? If count is present, if we have valid count, if count not equal to 0, count is not equal to 0 na, if count is not equal to 0, you have to do something. If the count is 0 na, that means we have already deleted one, so we can return false. So if count is not equal to 0 na, then we have to decide whether we have to move the left or right. Okay, so if s dot char at r minus 1 is equal to s dot char at l, r minus 1 l க்கு சேமா இருக்கு. Okay, this r minus 1 is equal to l. That means I will just move my right pointer. Else na I will just move the left pointer, right? Okay, so if count is not equal to 0, you have come here. Now you have to decrement the count. So one character is deleted. Correct? So obviously end of this if, every time you have to increment your L and decrement the R. Right? So when it is not equal, we have to decide and count is valid. Count valid இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? R மைனஸ் பண்றோம், இல்லைன்னா L ப்ளஸ் ப்ளஸ் பண்றோம். அதை நம்ம செக் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்காக இப்படி பண்றோம்.
கவுண்ட் டிக்ரீஸ் பண்ணும். இப்போ 2 கேரக்டர் டெலிட் பண்ணலாம்னா கவுண்டர் 2ன்னு போட்டோம்னா 2 கேரக்டர் டெலிட் பண்ண அலோவ் பண்ணும் கோடு. இந்த கோடு பார்த்தீங்கன்னா மாடுலராக இருக்கு பாரு, ரைட்? அப்போ இந்த கோடையே நீங்கள் என்ன பண்ணலாம், எத்தனை கேரக்டர் டெலிட் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ ரைட், இப்போ ஆப்வியஸாக இந்த இடத்துல நாட் ஈக்குவலாக இருக்குது, கவுண்ட்டும் 0வாக இருக்குது அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகிடும். இட்ஸ் நாட் அ palindrome, right? Else you come out of here and then return true that it is a palindrome. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மைனஸ் இதுவா, அதான் என்ன பண்ணோம், ஆரை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஆரை மைனஸ் பண்ணிட்டு then if it comes out of this if, right, then l plus plus r minus minus. ஸோ இங்கே l plus plus வந்துடும், r minus minus. திருப்பி இதை செக் பண்ணிட்டே வரும். ஓகே, ஸோ now let's try to run and see. ஸோ இந்த இடத்துல லாஜிக்கில் தப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் ஏபிசி கேஸில் இங்கே ஃபஸ்ட்டே செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது நாட் ஈக்குவல், கரெக்டாக உள்ளே வந்துடும். இப்போ ஒரு கேரக்டர் டெலிட் பண்ணலாம், அதனால உள்ளே வரும். இப்போ r-1 எல்லுக்கு ஈக்குவலாக இருக்கா, இல்லை. அப்புறம் உடனே நம்ம எல்லை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுறோம், கவுண்டை மைனஸ் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா எல்லை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு திருப்பி வெளியே வந்துட்டு இங்கே ஒரு எல்லை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறோம், ஆரை மைனஸ் பண்ணுறோம். அப்போ எல் இங்கே போயிடும், ஆர் இங்கே வந்துடும், லூப் போட்டு வெளியே வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன செக் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை இப்போ நம்ம எல்லாம் இன்க்ரிமெண்ட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா எல்ஸ் இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் போடணும். else if, so we just cannot increment left. We can increment left only when, again this condition you have to check. Okay, the same condition, only when else if l plus 1 is equal to r. Only that time you can increment L, right? Otherwise you should not increment L. If both are not same, right, which means you have to delete 2 characters. Okay, otherwise you should not increment L. Okay, so we are not decrementing R, we are not incrementing L. Okay, ஸோ நம்ம லாஜிக்கில் ஒரு இப்போ ஃப்ளா இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நாட் ஈக்குவல், எல்லும் ஆரும் நாட் ஈக்குவல். அப்போ என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு எல் ப்ளஸ் 1 இருக்குல்ல, சி r-1, இந்த r-1ம் இந்த எல்லும் சேமான்னு பார்க்குறோம். சேமாக இருந்த உடனே நம்ம இதை எடுத்துக்கிட்டு இதை மட்டும் palindrome இல்லையான்னு செக் பண்ணுறோம், கரெக்டா? ரைட்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை செக் பண்ணுறது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்போ சேமா இல்லையோ r-1 வச்சும் செக் பண்ணணும், l+1 வச்சும் செக் பண்ணணும். ஸோ இந்த லாஜிக் வந்து மிஸ்டேக்கு. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can write a generic function. நம்ம நார்மலாக palindrome ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதை நம்ம வந்து எழுதிக்கலாம். boolean is palindrome, நார்மல் palindrome ஃபங்க்ஷன். அதுக்கு என்ன ஆர்குமெண்ட் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரிங்கு, ஓகே, எல்லுக்கு ஆர் வந்து ஆர்குமெண்ட். அந்த எல்லுக்கும் ஆருக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஸ்ட்ரிங்கில் எல்லுக்கும் ஆருக்கும் நடுவில் இருக்கிற இது மட்டும் palindrome இல்லையான்னு மட்டும் சொல்லுவது, கரெக்ட்? அப்போ இது என்ன, இது while l less than r, நம்ம நார்மல் palindrome ஃபங்க்ஷன். if s dot char at l not equal to s dot char at r, not equal இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னாலே then return false. l plus plus இதை மறந்துடுறோம்ப்பா, r-, return true. இதுதான் நார்மல் palindrome, கரெக்டா? ரைட். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த கவுண்ட் எல்லாத்தையும் தூக்கிடுறோம், இதெல்லாம் தேவையில்லை. l++ r-, ஓகே.
ஓகே ஓகே. இப்போ நாட் ஈக்குவல் டுவா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ ஒன்ஸ் நாட் ஈக்குவல் வந்துருச்சுனாலே we have to see is palindrome of நம்ம ஸ்ட்ரிங்கே பாஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எல் ப்ளஸ் ஒன்னை எல்லேருந்து ஒன்னை கூட்டியும் ஆறும் பாஸ் பண்ணுறோம். இது palindrome இருக்கணும். அப்படி இல்லைன்னா is palindrome of அதே எஸ் எல் அப்படியே வச்சுப்போம் ஆர் மைனஸ் ஒன். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று palindrome இருந்தாலே that's a palindrome. கரெக்ட். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். எப்போ இதோ வருதோ எல் ப்ளஸ் ஒன்று வச்சு அது palindrome இல்லை இன்னொன்று palindrome செக் பண்ணிட்டோம். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று palindrome இருந்தாலே palindrome ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ரைட். அது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் எல் ப்ளஸ் ஒன் ஆர் ப்ளஸ் ஒன் போயிட்டே இருக்கிறோம் ஈக்குவலாக வர வரைக்கும். ஓகே, கேன் வி ட்ரை திஸ் அண்ட் சி. இந்த கவுண்டே தேவையில்லை இப்போ. Okay, now all the test case passed.